ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். நான் செபி ரிஜிஸ்டர்ட் அனலிஸ்ட் கிடையாது. நீங்க எந்த இன்வெஸ்ட்மென்ட் பண்றதுனாலும் உங்க ஃபினான்ஷியல் அட்வைசர கேட்டு இன்வெஸ்ட் பண்ணுங்க. இந்த சேனல்ல வர வீடியோஸ வச்சு நீங்க எந்த ட்ரேட் பண்ணாலும், உங்களோட ப்ராஃபிட் லாஸ்க்கு நானும் இந்த சேனலும் எந்த விதத்திலயும் பொறுப்பாகாது. திஸ் வீடியோ இஸ் ஒன்லி ஃபார் எஜுகேஷனல் பர்ப்பஸ் ஒன்லி. ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலா ரொம்ப நாள் ஆச்சு வீடியோ போட்டு. நெறைய பேர் கேட்டுட்டு இருந்தாங்க வீடியோ போடுங்க போடுங்கன்ட்டு. ஆக்சுவலா நம்ம பழைய வீடியோல சொன்ன மாரி தான். நம்மளுக்கு தெரிஞ்சது 2டே விஷயம் தான். ஒண்ணு ஐவி, ஒண்ணு டிவி. வேற என்னத்த நான் வீடியோ போட? திருப்பி திருப்பி நான் அத பத்தி தான் பேசணும். அத பத்தி பேசினா அதே பார்த்த மாரியே இருக்குன்னு சொல்லிட்டு நெறைய பேர் ஃபீல் பண்றாங்க. அது எனக்கும் அவங்க சொல்றதும் கரெக்ட் தான். நம்மளுக்கும் அந்த மாரி தான் ஃபீல் ஆகுது. ஒரே விஷயத்த ஐவி, டிவி, ஐவி, டிவின்னு எத்தன நாள் பேசி, ஒரே ஒரே வீடியோவ ஒரே கன்டென்ட்ட மாத்தி மாத்தி எத்தன நாள் நாம போட முடியும்? அதனால தான் ஒரு பெரிய பிரேக்கு. ஆக்சுவலா இன்னைக்கு என்னன்னா, நம்மளோட இந்த பிரீமியம் வாலா இண்டிகேட்டர் இருக்குல்ல, இதுல வந்து ஒரு சின்ன குட்டி அப்டேட் ஒண்ணு குடுத்துருக்கோம். என்னன்னா, இந்த இண்டிகேட்டர் நம்ம நெறைய பேர் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. என்னன்னா, எப்படி என்ட்ரி, அதாவது பிரீமியம் மீட் ஆன பின்னாடி என்ட்ரி எடுக்கிறதுல நெறைய கன்ஃப்யூஷன் இருந்தது. நெறைய பேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. யாரு யூஸ் பண்ற எல்லாருக்குமே தெரியும். ரொம்ப சூப்பர்பா யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கான ஒரு குட்டி அப்டேட் குடுக்கறதுக்காக தான் இந்த வீடியோ. செகண்ட் திங் வந்து நான் ஃப்ரீயா குடுத்த அந்த ஐவிடிவி இண்டிகேட்டர் வந்து நெறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு. நெறைய பேர் வந்து குட்டி குட்டி ப்ராஃபிட்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸ்க்ரீன்ஷாட் எல்லாம் அனுப்புறாங்க மெயில்ல. எக்ஸ்பிரி டேக்கெல்லாம் நெறைய பேருக்கு அது சூப்பரா யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு சொல்லிட்டு நெறைய பேர் மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஒரு நாள் ரொம்ப பாசிட்டிவான ஃபீட்பேக் வந்ததுக்கு அந்த ஐவிடிவியோட ஃப்ரீ இண்டிகேட்டர்லேருந்து. நம்ம என்ன அப்டேட்டுன்னு பார்த்துடலாம். இப்போ பாருங்க, நம்ம வந்து ஆல்ரெடி ஒரு நம்மளோட இண்டிகேட்டரில் யூஸ் பண்ணுறவங்களுக்கு தெரியும். இங்கே ஒரு கன்ஃபர்மேஷன் லைன் ஒன்று ஃபார்ம் ஆகும். அதே தான், வேறு ஒன்றும் இல்லை. நம்மளுக்கு வந்து இப்போது மார்க்கெட் ஓப்பன் ஆன பின்னாடி நம்ம ஏடிஎம் வருங்க. ஏடிஎம் என்னன்னு நம்ம இங்கே போட்டுட்டோம்னா 3 கன்ஃபர்மேஷன் லைன் ஃபார்ம் ஆகிடும். மேலே ஒன்று, இது R1 ஆகும், இது S1 ஆகும், நடுவில் இருக்கிறது மிட்டு. இதை மிட்டுக்கு மேலே நம்ம தான் ட்ரேட் எடுக்க போகிறோம். அது எப்படி ட்ரேட் எடுக்கணும்? இந்த லாஸ்ட் 1 வீக், ஏன்னா நம்மளோட கான்ட்ராக்டோட வேலிடிட்டி எத்தனை நாள், அதுக்கு ஆயுசு 7 நாள் தான் அதோட ஆயுசு. அந்த 7 நாளில் என்ன நடந்திருக்கு, லாஸ்ட் வெனஸ்டேலேருந்து இன்னைக்கு டியூஸ்டே, இந்த 7 டேஸில் நம்மளோட இண்டிகேட்டரும் நம்மளோட டைம் வேல்யூ, இன்டர்ன்ஸ்டிக் வேல்யூ எந்த அளவுக்கு ஒர்க் ஆயிருக்குன்னு மட்டும் ஒரு சின்னதாக ஒரு கிராஸ் செக் பண்ணுறதுக்காக தான் இந்த நியூ அப்டேட் எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்றத நம்ம லைவாக செக் பண்ணிடலாம். இங்கே பாருங்கள், இங்கே கீழே பார்த்தீங்கன்னா தெரியும். ஃப்ரைடே, மண்டே, சாரி பாருங்கள், மண்டே, டூஸ்டே எக்ஸ்பிரி ஆயிடுச்சு. பாருங்கள், கீழே மே 26 எக்ஸ்பிரி ஆயிடுச்சு. அப்போ மே 27 நம்மளுக்கு நியூ கான்ட்ராக்ட் ஓப்பன் ஆயிருக்கு. 5 மினிட்ஸ் வச்சுருக்கேன். பாருங்கள், நான் 5 மினிட்ஸ் வச்சுருக்கேன். அப்போ நான் மே 27 வெனஸ்டே நியூ கான்ட்ராக்ட் ஓப்பன் ஆயிருக்கு. ஸோ ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ் க்ளோசிங் எங்கே ஆயிருக்கு? 23,927 கிட்ட ஆயிருக்கு. அப்போ நம்ம 23,900 எடுத்துக்கணும் ஏடிஎம். இங்கே பாருங்கள், 23,900 ஆல்ரெடி நான் எடுத்து வச்சுருக்கேன். இது 1 மினிட், ஓகேவா? இங்கே நான் 5 மினிட்ஸ் பார்த்துட்டு இருக்கேன். ஜஸ்ட்டு கொஞ்சம் ஸ்க்ரீன் ஈஸியாக இருக்கும் பார்க்க அப்படின்னு. இங்கே 1 மினிட் வச்சுருக்கேன் என்ட்ரி எடுக்கிறதுக்காக. நான் 1 மினிட்ல தான் ட்ரேட் பண்ணேன். இந்த கன்ஃபர்மேஷன் லைனை பிரேக் பண்ணும்போது நம்ம என்ட்ரி எடுக்கணும் அப்படின்றது தான் நம்மளோட லாஜிக். ஒரு விஷயம் நல்லா பாருங்கள், இந்த சார்ட்டில் எப்பயுமே நான் நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன், ப்ரீமியம் வந்து 2 விதம் தான் நடக்கும். நல்லா பார்த்துங்க, இதுதான் மெயின் லாஜிக்கே. ப்ரீமியம் வந்து 2 விஷயத்தில் தான் நடக்கும். 2 விஷயம் நடக்கும் ப்ரீமியமில். மேலேருந்து ஒரு ப்ரீமியம் வரும், கீழேருந்து ஒரு ப்ரீமியம் வரும். 2 பேரும் இப்படி மீட் பண்ணுவாங்க, ஓகேவா? இதுக்கு பேர் மீட்டிங் பாயிண்ட்டுன்னுவாங்க. ஒரு 1000 வீடியோ இதை பற்றி ரிலேட்டடாக யூடியூப்பில் இருக்குது. ரெண்டாவது, இப்படி கிராஸ் ஓவர் நடக்கும். இப்படி மேலேருந்து ஒருத்தன் வருவான், அப்படியே கிராஸ் பண்ணிட்டு போயிட்டே இருப்பான். கீழே ஒருத்தன் வருவான், அப்படியே மேலே கிராஸ் பண்ணிட்டு போயிடுவான். கரெக்டாக 2 தான் நடக்கும். மொத்தமாகவே மார்க்கெட்டில் 2 விஷயம் தான் நடக்கும். ஒன்று, இப்படி வந்து மீட் பண்ணுவானுங்க, இல்லைனா இப்படி கிராஸ் ஓவர் போயிடுவாங்க, ஓகேவா? இதுக்கு பேர் கிராஸ் ஓவர், இதுக்கு பேர் மீட்டிங் பாயிண்ட், ஓகேவா? நீங்கள் இப்படி இந்த மாதிரி கிராஸ் ஓவர் ஆகும்போது இதை நீங்கள் மீட்டிங் பாயிண்ட்டாக கன்சிடர் பண்ணக்கூடாது. கிராஸ் ஓவரே ஆகிட்டாங்க, மீட்டே பண்ணலையே, ஒரு செகண்டில் தான் அந்த ப்ரைஸ், ரெண்டுமே ஒரே ப்ரைஸு, ஒரு செகண்ட் கூட ட்ரேட் ஆகிருக்காது. 24 ரூபாய்க்கு இங்கே பாருங்க, இந்த இடத்துல மீட்டிங் 168 ரூபா. 168 ரூபாய்க்கு 2 பேரும் ட்ரேட் ஆகணும். 2 ப்ரீமியமும் 168 ரூபாய்க்கு ஒரு ஒரு 5-6 ட்ரேடாவது நடக்கணும்ல. அதாவது அப்போ தானே மீட்டிங்னா 2 பேர் நின்று கை கொடுத்து பேசுகிறது தானே மீட்டிங். ஆப்போசிட்டில் ஒருத்தர் வராரு, நாமளும் ஆப்போசிட்டில் போகிறோம், 2 பேரும் பார்க்குறோம், கை கொடுக்குறோம், 2 பேர் நின்று ஒரு 2 நிமிஷம் பேசினா தானே அது ஏதோ சம்திங் மீட்டிங் நடந்திருக்குன்ட்டு நம்ம அசியூம் பண்ண முடியும். அவர் பாட்டுக்கு கிளம்பி
அவர் பாட்டுக்கு கிளம்பி அவர் பாட்டுக்கு அவர் வேலையை பார்த்துட்டு போயிட்டா, அவரை கிராஸ் பண்ணி நாம போயிட்டு வந்தா அதுக்கு பேர் கிராஸ் ஓவர் தானே, அதுக்கு பேர் மீட்டிங் இல்லை. இப்போ புரிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன். இங்க பாருங்க, எப்போல்லாம் உங்களுக்கு இந்த மாதிரி மீட்டிங் நடக்குதோ, மீட்டிங் நடக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் என்ட்ரி எடுக்கக்கூடாது. எப்போல்லாம் மீட்டிங் நடக்குதோ, இந்த மாதிரி மீட்டிங் நடந்த பின்னாடி இந்த மாதிரி இந்த நம்மளோட இந்த சென்டரில் இருக்க இந்த கன்ஃபர்மேஷன் லைனை பிரேக் அவுட் பண்ணும்போது நீங்கள் 100% என்ட்ரி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த இடத்துல மீட்டிங் நடந்திருக்கு, இந்த இடத்துல நீங்கள் என்ட்ரி எடுத்துருக்கீங்க 175. நான் என்ன சொல்லியிருக்கேன், எப்பயுமே நம்ம பை பண்ண பின்னாடி ஆப்ஷன் ப்ரீமியம் பொறுத்த வரைக்கும் கரைஞ்சிக்கிட்டே இருக்கும். ஆப்ஷன் ப்ரீமியமோட வேலை என்ன, கரையணும். செல்லர்ஸ் என்ன பண்ணுவாங்க, ப்ரீமியமாக கரைச்சிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ எந்த அளவுக்கு ப்ரீமியம் மேலே போகும், எந்த அளவுக்கு நம்மளுக்கு அது ப்ராஃபிட்டில் இருக்குன்றதை உங்களால் ஜட்ஜ் பண்ணவே முடியாது. சம்டைம்ஸ் 10 ரூபா ப்ரீமியம் 200 கூட போகலாம். ஆனால் 200 ப்ரீமியம் 210 மட்டும் ஏறிட்டு அங்கேருந்து கரைக்க ஆரம்பிச்சிடுவாங்க. ஸோ ப்ரீமியமை பொறுத்த வரைக்கும் கிடைக்கிற வரைக்கும் லாபம் தான். இவருங்க 175 நீங்கள் பை பண்ணுறீங்கன்னா 10 பாயிண்ட்ஸ் உங்களுக்கு ப்ராஃபிட்டில் 10 பாயிண்ட்ஸ் பாருங்க 85 எவ்வளோ வரைக்கும் போயிருக்காங்கன்னா 89 வரைக்கும் போயிருக்கு. நான் எப்போவுமே என்ன பண்ணுவேன்னா, என்னோட ஆல்கோ ட்ரேடிங்லையும் நான் அப்படி தான் போடுவேன். 10 பாயிண்ட்ஸ் ப்ராஃபிட்டுக்கு போயிடுச்சுன்னா என்னோட ஸ்டாப் லாஸை காஸ்ட் டு காஸ்ட் மாற்றிடுவேன். இன்கேஸ் நீங்கள் இல்லை என்னால் மாற்ற முடியலன்னா நீங்கள் 10 பாயிண்ட்ஸோ 5 பாயிண்ட்ஸோ அதாவது இந்த கன்ஃபர்மேஷனுக்கு கீழே வந்தால் நீங்கள் அந்த பொசிஷனை கேரி பண்ணக்கூடாது. இந்த கன்ஃபர்மேஷனுக்கு கீழே வந்தால் நீங்கள் அந்த பொசிஷனை கேரி பண்ணக்கூடாது. ஸோ நான் என்ன பண்ணியிருப்பேன்னா 75 பை பண்ணேன்னா 85 போன உடனே என்னோட ஸ்டாப் லாஸ் காஸ்ட் டு காஸ்ட் ஆகிட்டு இருக்கும். அப்படி இல்லைன்னா நீங்கள் எக்ஸிட் ஆயிருந்தால் கூட நீங்கள் 73 74 எக்ஸிட் ஆகிட்டுருக்கா. சரியா, உங்களுக்கு இங்கே ஒரு என்ட்ரி. என்னை பொறுத்த வரைக்கும் இது ஸ்டாப் லாஸ், காஸ்ட் டு காஸ்ட் ஸ்டாப் லாஸ் ஹிட். இங்கே பாருங்கள், இங்கே உங்களுக்கு ஒரு 5 பாயிண்ட்டாவது நீங்கள் ஸ்டாப் லாஸ் வச்சு ஹிட் ஆயிருந்துச்சுன்னா, ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிருந்துச்சுன்னா இங்கே உங்களுக்கு ஒரு ஸ்டாப் லாஸ் ஹிட்டு. ஆனால் நீங்கள் இந்த என்ட்ரியை எடுக்கக்கூடாது. ஏன் எடுக்கக்கூடாதுன்னா, ஏன் பண்ணக்கூடாதுன்னா, நான் என்ன சொன்னேன், மீட்டிங் நடக்கணும். இங்கே பாருங்க, இந்த இடத்துல மீட்டிங் நடந்திருக்கு, நம்ம இங்கே என்ட்ரி எடுத்தோம். இங்கே பாருங்க, இங்கே மீட்டிங்கே நடக்கல, கிராஸ் ஓவர் ஆயிடுச்சு. நான் இங்கே பாருங்க, இவன் இப்படி வந்துட்டான், இங்கே இப்படி வந்துட்டான், கிராஸ் ஓவர் தான் நடந்திருக்கு, மீட்டிங் ஆகல. அப்போ நீங்கள் இந்த இடத்துல என்ட்ரி எடுக்கவே தேவையில்ல. பாருங்க, இந்த இடத்துல மீட்டிங் நடந்திருக்கு, இந்த இடத்துல மீட்டிங் நடந்திருக்கு. ஸோ நீங்கள் மீட்டிங் ஃபஸ்ட்டு டேர்ம் என்னன்னா, ப்ரீமியம் மீட் ஆகணும், கிராஸ் ஓவர் ஆகக்கூடாது. நல்லா புரிஞ்சுங்க, ஃபஸ்ட்டு ப்ரீமியம் வந்து மீட் ஆகணும். மீட் ஆன பின்னாடி தான் நீங்கள் என்ட்ரிக்கான பாசிபிலிட்டிஸ் பார்க்கணும். ஏன்னா முதல்ல 2 ப்ரீமியம் மீட் ஆன பின்னாடி தான் அதுக்கான அடுத்த டைரக்ஷனை அது டிசைட் பண்ணும். ஸோ இங்கே மீட் ஆகிருக்கு, சரி நம்ம இந்த இடத்துல என்ட்ரி எடுத்திருக்கோம். சப்போஸ் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிருந்தால் கூட நம்மளுக்கு ஒரு 5 பாயிண்ட் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிருக்கும். ரெண்டாவது இங்கே பாருங்கள், இங்கே மீட்டிங் ஆயிருக்கு, நம்ம இந்த இடத்துல என்ட்ரி எடுத்திருப்போம், நம்மளுக்கு இந்த இடத்துல டார்கெட் அச்சீவ் ஆயிருக்கு. இங்கே வந்து நான் வந்து 50 வச்சுருக்கேன், இங்கே 50 இப்போ நான் 100ன்னு மாற்றுறேன். பாருங்கள், 100ன்னு மாற்றினா டார்கெட் எங்கே இருக்குது, 230 இருக்குது டார்கெட். ஏன்னா ப்ரீமியம் கரைஞ்சிக்கிட்டு இருக்கும்போது நம்ம எப்படி நம்ம 230 ரூபா டார்கெட் வரைக்கும் வெயிட் பண்ண முடியும்? நான் எப்பயுமே என்ன சொல்லியிருக்கேன், நம்மளோட என்ட்ரி ப்ரீமியமுக்கு கீழே கரண்ட் ப்ரீமியம் இருந்தாலே நீங்கள் 50ல் வெளியில் வந்துடணும். நான் நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன். அதே தான் இப்போ நம்ம வந்து 50ல் பாருங்கள், அழகாக டார்கெட் அச்சீவ் ஆயிடுச்சு. இது எப்போது நியூ கான்ட்ராக்ட் ஓப்பன் ஆன வெனஸ்டே. அப்புறமா தேர்ஸ்டே என்னாச்சு, இது வந்து டியூஸ்டே, வெனஸ்டே, தேர்ஸ்டே பார்க்கலாம். பாருங்க, தேர்ஸ்டே அதே 23,074 இருக்கு. வெனஸ்டே, ஓ சாரி தேர்ஸ்டே பக்ரீத்ன்றதுனால அன்றைக்கி மார்க்கெட் இல்லை. நம்ம வெனஸ்டே நியூ கான்ட்ராக்டு டேரெக்டாக ஃப்ரைடே போயிடும். பாருங்க, இது வந்து ஃப்ரைடே வந்துட்டேன். ஃப்ரைடே வந்து 24,000. பாருங்க எவ்வளோ அழகாக இந்த இடத்துல மீட்டிங் நடந்திருக்கு. மீட்டிங் நடந்த பின்னாடி நீங்கள் என்ட்ரி எடுத்தீங்கன்னா டார்கெட் அழகாக ரீச் ஆயிருக்கு. ஸோ நம்மளுக்கு ஃபஸ்ட்டு டேவும் டார்கெட் அச்சீவ், செகண்ட் டே ஃபஸ்ட்டு டே வந்து உங்களுக்கு நான் ட்ரேட் பண்ணியிருந்தேன்னா காஸ்ட் டு காஸ்ட்டு, இல்லை நீங்கள் ட்ரேட் பண்ணிங்கன்னா ஒரு 5 பாயிண்ட் லாஸ் ஆயிருந்தாலும் அடுத்த ட்ரேடு உங்களுக்கு ப்ராஃபிட் தான். செகண்ட் டேவும் உங்களுக்கு ப்ராஃபிட்டில் தான் போய் முடிஞ்சிருக்கு. அதுவும் இல்லாமல் இங்கேருந்து 142 152 போகும்போது நீங்கள் வந்து உங்களோட ஸ்டாப் லாஸை காஸ்ட் டு காஸ்ட் பண்ணிடணும். இதுதான் வந்து ரொம்ப ரொம்ப, ஏன்னா ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட்டுங்க. பிளைண்டாக நான் இங்கே வாங்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வெயிட் பண்ணக்கூடாது. 142 ரூபாய்க்கு வாங்கினீங்கன்னா 152 ரூபா ட்ரேட் ஆகிடுச்சு, உங்கள் கண்ணில் 152 ரூபா ட்ரேட் ஆகிடுச்சு, 10 பாயிண்ட் ப்ராஃபிட் பார்த்துட்டிங்கன்னா உங்களோட ஸ்டாப் லாஸை காஸ்ட் டு காஸ்ட் மாற்றியே ஆகணும்.
அதுதான் ரூலு. வந்துச்சுன்னா ஒன்று உங்களுக்கு டார்கெட் அச்சீவ் ஆகணும், ஆர் எல்ஸ் நோ லாஸ் நோ கெயினில் நீங்கள் வெளியில் வரணும். அதுதான் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட். நீங்கள் ஸ்டாப் லாஸ் போடாமல் வைக்கிறது அது உங்களோட ஓன் ரிஸ்க். சம்டைம்ஸ் உங்களுக்கு போயிட்டு இந்த 10 பாயிண்ட் கொடுக்காம 6 பாயிண்ட் 7 பாயிண்ட் போயிட்டு கீழே வருதுன்னா நீங்கள் வந்து 10 பாயிண்ட் ஸ்டாப் லாஸில் வெளியில் வருதோ இல்லை 2 பாயிண்ட் 3 பாயிண்டில் வருதோ அது உங்களோட ரிஸ்க். ஆனால் மேக்ஸிமம் எஸ்எல் 10 பாயிண்ட்டுக்கு மேலே வைக்காதீங்க. அதாவது ப்ராஃபிட்டில் போய் காஸ்ட் டு காஸ்ட் மாற்றாமல் 142 ரூபாய்க்கு வாங்குறீங்க, 147 ரூபா தான் போகுது, 48 ரூபா தான் போகுது அப்படின்னு வச்சிங்களேன். 10 பாயிண்ட் போவே இல்லை, ஆனால் மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகுதுன்னா அட்லீஸ்ட் ஒரு மேக்ஸிமம் ஒரு 4 to 5 பாயிண்ட்டுக்குள்ளே எக்ஸிட் ஆகிடுங்க. மேக்ஸிமம் ஒரு 10 பாயிண்ட் ஸ்டாப் லாஸில் வெளில வந்துடுங்க. ஸோ நம்மளுக்கு ஃப்ரைடேவும் ப்ராஃபிட்டில் தான் முடிஞ்சிருக்கு. ஃப்ரைடே நல்லா ஃபாலு, இதெல்லாம் கேப்சர் பண்ணோம் நாங்கள். அடுத்து மண்டே வந்து 23,600 ஃப்ரைடே ஆச்சு. $23,600 பாருங்க. இது வந்து மண்டே 23,600. இப்போது இங்கே மீட்டே ஆகலை, இங்கே மீட்டிங் நடந்திருக்கு. சரியா? இப்போ தானே சொன்னேன். அப்போது நீங்கள் 115 ரூபாய்க்கு வாங்கியிருப்பீங்க. எவ்வளோ போயிருக்கு? 120 ரூபா, 121 ரூபா, 6 பாயிண்ட் தான் மேலே போயிருக்கு. போய் கீழே க்ளோஸ் வச்ச உடனே 113 ரூபா, அதாவது ஒரு 3 பாயிண்ட் ஸ்டாப் லாஸில் எக்ஸிட் ஆகிறது தான் உங்களோட புத்திசாலித்தனம். இந்த மாதிரி உங்களுக்கு 3 கூட ஒரு நாளைக்கு 10 ஒரு 3 ட்ரேட் பண்ணிங்கன்னா கூட 9 பாயிண்ட் தாங்க லாஸ் ஆகும். வெறும் 600 ரூபா கூட மார்க்கெட்டில் ரிஸ்க் எடுக்காமல் நீங்கள் ட்ரேட் பண்ண முடியாது. அப்போது நீங்கள் இங்கே எடுக்கிறீங்க என்ட்ரி, உங்களுக்கு ரிவர்ஸ் ஆகுது. மேக்ஸிமம் நீங்கள் 10 பாயிண்ட் ஸ்டாப் லாஸ் வச்சா கூட 106 ரூபா. அது கண்டிப்பாக வந்து மறுபடியும் இங்கே இங்கே பாருங்க, இதால் இங்கே மேலே போக முடியலன்னா என்ன ஆகும்? மறுபடியும் வந்து இங்கே மீட் பண்ண போகிறான்னு அர்த்தம். மீட்டிங் பாயிண்ட் எங்கே? 104 ரூபா. நீங்கள் எங்கே வாங்கியிருக்கீங்க? 105 ரூபா. கண்டிப்பாக அது 104 ரூபா உங்களுக்கு வரும்னு தெரியும். நீங்கள் ஏன் வெயிட் பண்ணுறீங்க? 2 ரூபா 3 ரூபா லாஸ்ட்டில் கட் பண்ணிவிடுங்க. 104 ரூபா வரைக்கும் வெயிட் பண்ணுறீங்க. இந்த இடத்துல வந்து என்ன வேணால் ஆகலாம்ல. இந்த இடத்துல எவ்வளோ நேரம் மீட்டிங் நடந்திருக்கு. அகைன் வந்து கால் கூட போகலாம், இல்லைன்னா புட்டு போகலாம், என்ன வேணால் நடக்கலாம். ஸோ இவனால் மேலே போக முடியலன்னா அடுத்து வந்து இந்த இடத்துல மீட் பண்ண போகிறான்னு அர்த்தம். ஸோ வந்து நீங்கள் இந்த இடத்துல வந்து எக்ஸிட் ஆகணும். நம்மளுக்கு இப்போது இந்த இடத்துல ஒரு 5 பாயிண்ட் லாஸ்ன்னு வச்சுக்குவோம். அடுத்து பாருங்கள், இந்த மீட்டிங் முடிஞ்சோன்னா மறுபடியும் பிரேக் பண்ணி மேலே போயிருக்கான். எவ்வளோ போயிருக்கான்? 131 போயிருக்கான், 117. அப்போ 127 மேலே போகும்போதே நீங்கள் என்ன பண்ணால் காஸ்ட் டு காஸ்ட். ஸோ நம்மளுக்கு இங்கே காஸ்ட் டு காஸ்ட்டு ஸ்டாப் லாஸ் இப்படி தாங்க ட்ரேட் பண்ணணும். ஆக்சுவலாக நீங்கள் வந்து பிளைண்டாக 20 பாயிண்ட் 25 பாயிண்ட் 10 பாயிண்ட் அப்படின்னு நீங்கள் ஸ்டாப் லாஸ் போட்டுற வேண்டியது. ஸ்டாப் லாஸ் போட்டால் எங்கே வேணால் இடிக்கும். ஏன் சொல்லுங்கள்? மார்க்கெட் கரையை தானே செய்யுது, மார்க்கெட் கரைஞ்சிக்கிட்டு தானே இருக்கும். அப்போ நீங்கள் எங்கே ஸ்டாப் லாஸ் போட்டாலும் உங்களுக்கு இடிக்கும். ஓகேவா? இங்கே உங்களுக்கு காஸ்ட் டு காஸ்ட் ஸ்டாப் லாஸ் பாருங்கள். ஒரு என்ட்ரி, ரெண்டாவது என்ட்ரி காஸ்ட் டு காஸ்ட் போச்சு. ஒரு என்ட்ரி உங்களுக்கு ஒரு 5 பாயிண்ட் லாஸில் வந்தீங்கன்னா வச்சுக்கலாம். பாருங்கள், இந்த இடத்துல கிராஸ் ஓவர். பாருங்கள், இந்த இடத்துல மீட்டிங் நடந்திருக்கு. ஒரு மினிமம் ஒரு 4-5 கேண்டலாவது பாருங்கள் மீட்டிங் நடந்திருக்கு. பட் நம்மளுக்கு இங்கே என்ட்ரி கிடைக்கல. பாருங்கள், இங்கே மீட்டிங்கே நடக்கல. ஸோ நம்ம இந்த என்ட்ரியை எடுத்துருக்க மாட்டோம். ஃபஸ்ட்டு நான் என்ன சொல்லியிருக்கேன்? மீட்டிங் நடக்கணும். பாருங்கள், இந்த இடத்துல கிராஸ் ஓவர் ஆகிருக்கு. ஸோ இது இப்படி மேலே போயிருந்தாலும் நம்ம இங்கே இந்த இடத்துல என்ட்ரி எடுத்துருக்கவே மாட்டோம். ஏன்னா இங்கே வந்து மீட் ஆகலை, சும்மா கிராஸ் ஓவர் தான் நடந்திருக்கு. பாருங்கள், இந்த இடத்துல நல்லா மீட் பண்ணியிருக்காங்க. அப்போ நம்மளுக்கு இந்த இடத்துல அடுத்து பை இங்கே 144 டார்கெட் அச்சீவ்டா. Tuesday 23,300 23,300 பாருங்க. ஓவராலாக 4 நாளில் நம்மளுக்கு பெரிய லாஸ் இல்லைங்க. நான் ப்ராஃபிட்டை பற்றி பேசலை. ப்ராஃபிட் வரும் அப்படின்னு உங்களுக்கு ஆசையும் காமிக்கல, நான் அதை பற்றி பேசவும் இல்லை. நான் நல்லா புரிஞ்சுக்கிங்க எந்த அளவுக்கு ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் இருக்குது பாருங்கள். நீங்கள் இதை ஃபாலோ பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு லாஸ்ன்றது ரொம்ப 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 கம்மியாக தானே லாஸ் ஆகிருக்கும். நீங்கள் ப்ராஃபிட்டை விட்டுருங்க, நீங்கள் லாஸே பண்ணியிருந்தாலும் எத்தனை ஒரு 10 ட்ரேட் பண்ணியிருப்பீங்களா? ஒரு வெனஸ்டே ஃப்ரைடே மண்டே டியூஸ்டே, இந்த 4 நாள். இந்த 4 நாளில் இன்றைக்கி எக்ஸ்பிரி டேவா, இன்றைக்கி 4 நாளில் நீங்கள் எவ்வளோ லூஸ் பண்ணியிருப்பீங்க? மேக்ஸிமம் 10 ட்ரேட் பண்ணியிருப்பீங்க. ஒரு 10 ட்ரேட் பண்ணியிருப்பீங்கன்னு வைங்களேன். காஸ்ட் டு காஸ்ட் ஒரு 5 ட்ரேட்.
சப்போஸ் நீங்கள் வந்து ஸ்டாப் லாஸே ஒரு 5 பாயிண்டில் எக்ஸிட் ஆயிருந்தால் கூட பேலன்ஸ் 5 ட்ரேடு 15 பாயிண்ட்டு 5 கூட நீங்கள் மேக்ஸிமம் கேல்குலேட் பண்ணால் கூட உங்களுக்கு ஒரு 50 பாயிண்ட் லாஸ்னா கூட 3600 தான் லாஸ். ஸோ ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் எந்த அளவுக்கு இருக்குது பாருங்கள். நீங்கள் வந்து ப்ராஃபிட் உங்களோட டார்கெட் அச்சீவ் ஆகுது, இப்போ நான் டார்கெட் அச்சீவ் ஆகுது எந்த அளவுக்கு ப்ராஃபிட் இருக்குது அப்படின்றதெல்லாம் கணக்கு போட்டேன்னா இப்போ ஆக்சுவலாக நம்ம ஒரு 10-20 பாயிண்ட் ப்ராஃபிட்லேயே இருப்போம். ஆக்சுவலாக சொல்ல போனால் நம்ம ப்ராஃபிட்டை பற்றி பேசவே வேணாம், நம்ம வந்து ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டு லாஸை பற்றியே பேசுவோம். அப்படி கணக்கு போட்டு பார்த்தா கூட உங்களுக்கு லாஸு கம்மி தான். இங்கே பாருங்க இங்கே ஒழுங்காக மீட்டிங் நடக்கவே இல்லை, மீட் பண்ணவே இல்லை. இந்த இடத்துல மீட்டிங் நடந்திருக்கு. சப்போஸ் நீங்கள் இங்கே என்ட்ரி எடுத்திருந்தா கூட உங்களுக்கு இங்கே பாருங்க நீங்கள் ஒரு 40 ஒரு 67 ரூபா நீங்கள் பை பண்ணியிருந்தா கூட எவ்வளோ வரைக்கும் கீழே வந்திருக்கான்? 52 ரூபா வரைக்கும் கீழே வந்திருக்கான். ஸோ 12 பாயிண்ட். ஸோ நீங்கள் இந்த அடுத்த கேண்டிலே எக்ஸிட் ஆயிருந்தா கூட உங்களுக்கு இந்த இடத்துல 10 பாயிண்ட் லாஸ். ஓகேவா? இங்கே பாருங்க இங்கேயும் கிராஸ் ஓவர் தான் நடந்திருக்கு, இங்கே தான் மீட் ஆகிருக்கான். புரியுதுங்களா? சைடு வேஸில் கூட பாருங்கள் எவ்வளோ பிரில்லியண்ட்டாக. நீங்கள் இந்த கன்ஃபர்மேஷனுக்கு மேலே போனால் ட்ராவல் பண்ணுங்கள், கன்ஃபர்மேஷன் கீழே வந்துட்டால் எக்ஸிட் ஆகிடுங்க. அதாவது 2 பாயிண்ட்டில் 3 பாயிண்ட்டில் எக்ஸிட் ஆகுது, இல்லை 10 பாயிண்ட் போட்டு நீங்கள் வெயிட் பண்ணுறதுலாம் உங்களோட சாமர்த்தியம். நீங்கள் மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ண உங்களுக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்துடும். இது வந்து பாசிபிளே இல்லைன்னா எதுவுமே பாசிபிள் இல்லை. உங்களால் இது வந்து ட்ரேட் பண்ண முடியலன்னா கண்டிப்பாக பாசிபிள் இல்லை தான். நீங்கள் ஏதோ ஒரு ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ணி ஏதோ ஒன்று நீங்கள் ஆன்லைனில் உங்கள் ஆப்பை ஓப்பன் பண்ணி நீங்கள் பை ஆர்டர் போட்டு தானே ஆகணும், செல் ஆர்டர் போட்டு தானே ஆகணும், ஸ்டாப் லாஸ் போட்டு தானே ஆகணும். ஸோ அது பாசிபிள்னா இது பாசிபிள் தானே. இங்கே பாருங்க இந்த இடத்துல நல்லா பாருங்கள், இந்த இடத்துல கிராஸ் ஓவர், இந்த இடத்துல மீட் ஆயிருக்கு, கிராஸ் ஓவர் பாருங்க மீட் ஆயிருக்கு. அதாவது 2 பேர் நின்று பேசணுங்க, கிராஸ் பண்ணி போயிடக்கூடாது, அவ்வளோதான். சரியா? அப்படி நீங்கள் இதை இந்த 3 கேண்டிலையும் கன்சிடர் பண்ணி எடுத்திருந்தா கூட உங்களுக்கு இங்கே ஒரு 5 பாயிண்ட் தான் லாஸ். இங்கே நல்லா மீட் ஆகிருக்கு. ஸோ இவன் கன்ஃபர்மேஷனுக்கு மேலே போகலை. ஸோ நாம் வந்து இந்த இடத்துல பை பண்ண மாட்டோம். இந்த இடத்துல எவ்வளோ அழகாக பாருங்கள், நம்மளுக்கு மேலே போனால் தான் பை. எந்த அளவுக்கு நம்மளோட கன்ஃபர்மேஷன் லைன் வந்து பவர்ஃபுல்லாக இருக்குன்னு பார்த்துங்க. அடுத்து நம்ம இது இங்கே போகும்போது நீங்கள் இங்கே பை பண்ணியிருந்தீங்கன்னா உங்களோட டார்கெட் அச்சீவ். ஸோ இன்றைக்கி எக்ஸ்பிரி டே, மார்க்கெட் வந்து அப் டு 10:30 வரைக்கும் சைட்வேஸில் இருந்தும் நம்மளுக்கு ஒரு ரிஸ்க்குன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு 5-10 பாயிண்ட் லாஸ் ஆகிருக்கு, ப்ராஃபிட்டும் கிடச்சிருக்கு. ஸோ இதுதான் இப்படி தான் வந்து நீங்கள் மார்க்கெட்டில் சஸ்டெயின் பண்ண முடியும். ஆப்ஷன் மார்க்கெட்டில் இப்படி தான் நீங்கள் ட்ரேட் பண்ணணும். ஸோ நீங்கள் வந்து இந்த வீடியோவை ரிப்பீட் பண்ணி பாருங்கள். நான் வந்து பழசு எல்லாத்தையுமே ஆஃப் பண்ணி வச்சுட்டு உங்களுக்கு இந்த வெறும் இந்த நியூ அப்டேட் ஆன இந்த கன்ஃபர்மேஷன் லைனை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருக்கேன். இந்த பழசு நம்மளோட என்ட்ரி ப்ரீமியம், 0 ப்ரீமியம், டார்கெட் ப்ரீமியம் அதெல்லாம் இங்கே இருக்குது பாருங்கள், இங்கெல்லாம் காட்டிட்டு தான் இருக்குது. அதை நான் இப்போ வந்து ஆஃப் பண்ணியிருக்கேன். இங்கே பாருங்கள், என்ட்ரி ப்ரீமியம், 0 ப்ரீமியம், டார்கெட் ப்ரீமியம் இதெல்லாம் காமிச்சிட்டு தான் இருக்கும் பாருங்கள். டார்கெட் 1, டார்கெட் 2 ப்ரீமியம் எல்லாம் காமிச்சிட்டு தான் இருக்குது. பட் நான் வந்து அதையும் இதையும் போட்டு உங்களை குழப்பிட வேணான்னு சொல்லிட்டு தான் அதை நான் வந்து ஆஃப் பண்ணி வச்சுருக்கேன். ஜஸ்ட் இந்த 3 லைன் இருக்குல்ல, இந்த கன்ஃபர்மேஷன் லைனும் மேலே இருக்க லைனும் கீழே இருக்க லைனும், இந்த 3 லைனோட பர்பஸ் என்ன, இந்த நியூ அப்டேட்டுக்கான பர்பஸ் என்ன, இதை வச்சு நம்ம எப்படி ட்ரேட் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ. நம்ம இண்டிகேட்டர் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கவங்க எல்லாருக்குமே தெரியும், இன்னும் ஸ்டில் யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. நிறைய பேரோட ஃபீட்பேக் டெய்லி வந்துட்டு தான் இருக்குது. ஸோ ஆஸ் யூஷுவல் எல்லாரோட சப்போர்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம். ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா மெயில் பண்ணுங்கள், கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுறேன். வேறு ஏதாவது டீட்டெயில் தேவைன்னா நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பை பை.